அம்மாச்சி, இப்போ நீ இங்க வரியா இல்ல நான் அங்க வரட்டா? கண்டுபிடிச்சிட்டியா முத்து? உன் மனசுல என்ன பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு நினைப்பா? பாட்டு படிக்க தெரியலனாலும் சும்மா அடிச்சு விடுறதுல ஒண்ணு மிஞ்ச ஆளே இல்லை இந்த உலகத்துல, தெரியுமா? ஐயா அப்படியா? நானும் எத்தனையோ பேருக்கு பாட்டு படிச்சு காமிச்சிருக்கேன் பாத்துக்க. ஆனா ஒரு பையனும் என்ன இப்படி பாராட்டினது இல்ல. கழுவி ஊத்துனா உன் மனசு ரொம்ப சங்கடப்படும்ல, அதுக்காண்டி தான். கடைசியில நீ என்ன இப்படி டேமேஜ் பண்ணிட்டியே. சரி சரி, என்ன விஷயமா என்ன வர சொன்ன? அதெல்லாம் கிடக்கட்டும். முதல்ல நீ பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. போதும், ரொம்ப வலியாதானே, கொஞ்சம் தொடச்சிக்க. சரி, நீ என்ன எப்படி கண்டுபிடிச்ச? என்ன ஒரு பெரிய விஷயமா இந்த மாதிரி கோமாளி கூத்தெல்லாம்? உன்னை தவிர வேற யாராலையும் பர்ஃபெக்டா செய்ய முடியாது. அசிங்கப்பட்டா குமார். சரி, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லல. திடீர்னு நீ என்ன தேடி வந்திருக்கானா? ஏன், ஏதாவது விஷயம் இருந்தாதான் உன்னை பார்க்க வரணுமா? என் பேராண்டின்னு ஆசையை உன்னை பார்க்க வரக்கூடாதா? அப்படி சொல்லல. வேற எப்படி சொல்ற? முத்து, நீ என் சொத்து, தெரியுமா? இங்க பாரு அம்மாச்சி, நீ ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரியா? நாங்க விஷயத்துக்கு வரதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு இன்னைக்கு வரல? சரி, நீயும் வருவ, உன் கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு ஆசையா உனக்காக காத்திருந்தா இன்பட்டு நேராயும் ஆளே காங்கல. ஓ, அதுக்காக தான் ஃபோன் பண்ணியா? என்ன, நீ வேற எதுக்கு நினைச்ச? அதெல்லாம் இல்ல, நான் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கா வெளியே போயிருந்தேன். சரி, போன இடத்துலயே லேட் ஆயிடுச்சுன்னு லஞ்சை முடிச்சிட்டேன். அத ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாம் தான். சரி, அப்புறமா வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல. வரணும் தான் ஆசை. ஆனா சரி, நீ எதுக்கு ஃபோன் பண்ண அதை இன்னும் சொல்லவே இல்லை. சொன்னேனே, இந்த நொண்டி சாக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரியா? நான் உண்மையிலே உனக்கு ஃபோன் பண்ணது வேற ஒரு விஷயத்துக்காண்டி தான். அதை எப்படி இருந்தாலும் உன்கிட்ட சொல்லி தான் ஆகணும். அதை எப்படி உன்கிட்ட சொல்றது, நீ அதை எப்படி எடுத்துப்பேன்னு புரியாம குழப்பத்துல தான் வந்தேன். ஆனா அதுக்குள்ள இங்க வேற என்னென்னமோ நடந்து போச்சு. என்ன ஆச்சு? ஏன், வீட்டுல எதுவும் ப்ராப்ளமா? வீட்டுல பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஆனா என்னோட பேரண்டிக்கு தான் ஒரு சின்ன பிரச்சனை. மாப்பிள்ள சந்தைக்கு தானே போயிருக்கான். போன இடத்துல யாரும் அவனை வம்புக்கு இழுத்துட்டாங்களாமா? யாருன்னு சொல்லு. தோற அரவலை தூக்கிட்டு வெட்டத்துக்கு போறியாலோ? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ உன் பங்குக்கு எழுத்துட்டு வரலான்னு பாக்குறியா? இப்ப நீ தானே சொன்ன ஏதோ ப்ராப்ளம்னு, அதான் கேட்கேன். உன் மச்சானுக்கு மட்டும் தான் பிரச்சனை வருமா? என்னோட செல்ல பேராண்டிக்கு வராதா? உன்னோட செல்ல பேராண்டியே அவர் தானே? முத்துவும் என் உசுருக்கு உசுரான பேரன் தான். என்ன வாய் அடிச்சு போச்சு போல? இம்புட்டு நேரமா வீர வசனெல்லாம் ரொம்ப பேசி கிழிச்சிடுற தோற. இப்ப என்ன படு சைலண்ட் ஆயிட்டிரு? ஆடு திருடுன கள்ள நாட்டம் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு என் முறைய உத்து உத்து பாக்கறதுல அத்தை எதுவும் இல்ல பாத்துக்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். மல்லி எதுவும் சொன்னாலா? அவ எதுவும் சொல்லுவாளா? அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சா? அந்த கிறுக்கிதான் என்கிட்ட வந்து ஒப்பாரியே வச்சா. என்ன துரைக்கு பேச்சு மூச்சே காணும்? ஏலே, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? எனக்கு தெரியுங்க, நீ கவலைப்பட்டுட்டியா வேதனைப்படுறியா அப்படின்னு ஒரு வார்த்தை விசாரிக்க காணும். உங்க சொத்துக்கு தெரியுமான்னு அவளை கவலையா கேக்குறேன். புரியாம பேசாத அம்மாச்சி, உனக்கு என்னைய பத்தி நல்லா தெரியும். ஆனா அத்தை அப்படி இல்ல, என் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சுக்காங்க. அவங்க எதிர்பார்ப்பை உடைச்ச மாதிரி ஆகும்ல. அவங்க அவளை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும் போது எத்தனை தடவை என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா? ஐயா, அது சின்ன பிள்ளை, விவரம் அறியாத பிள்ளை, 4 நல்லதும் செய்யும் 4 கெட்டதும் செய்யும். நீங்க தான் கொஞ்சம் பொறுத்து அனுசரிச்சு போகணும். அவ எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு எடுத்தாலும் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஐயா. என் பொண்ணு கண் கலங்காம பாத்துக்கோங்கன்னு 1000 வாட்டி சொன்னதே திரும்ப திரும்ப தேஞ்சு போன ரெக்கார்டாட்டம் சொன்னாலாக்கும். அதான் இப்ப தர சோக்க வடி வந்து உட்காந்துருக்கியாலோ. என்னை பத்தி கவலை இல்ல, உங்க பொண்டாட்டிய பத்தி கவலை இல்ல, உங்க சொத்தை நினைச்சுதான் தர கவலைப்படுறீரு. அப்படி இல்ல, இங்க பாரு, நீ எதுவும் அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டியா? ஏன், எனக்கு வேற வேலை வெட்டி இல்லையாங்க அவகிட்ட போய் சண்டை போடுறதுக்கு? அந்த கிறுக்கி கிட்ட எவ வாய கொடுப்பா? அந்த மூதேவி வந்த நாட்டுல இருந்து தைய தக்கன்னு குறிச்சிட்டு தான் கிடந்துச்சு. என்னையும் ஊட விட 2 வார்த்தை சாடி அறுத்து கிழிக்கதான் செஞ்சா. என்ன பண்ணி தொலைய, உன் பொண்டாட்டியா வாச்சு தொலைஞ்சிட்டாலே, அதுக்காண்டிதான் பொறுத்து போக வேண்டியதா போச்சு. அவ உனக்கும் பேத்தி தான், மறந்துடாத. மறக்கல அம்மா, போதுண்டியம்மா, இதுக்கு மேல நம்மளால முடியாது. இருக்கா என்ன கொஞ்சம் கதை இருக்கு கேளு. போதுண்டி, ஆளை விட்டுடு. தெரியாதனமா உன்கிட்ட வாயை கொடுத்துட்டோம் பாத்துக்க. சிரிச்சு வயிறெல்லாம் நோவுதுடி. அன்னைக்குமா புண்ணாகி இருக்கும் நினைக்கிறேன். வலி தாங்க முடியல. வேணாண்டியம்மா, விட்டுருமா. என்னக்கா, நானே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், உன்கிட்ட ஆசையா பேசுறேன். நீ என்னக்கா இப்படி பாதியில என்ன கழட்டி விடுற? அதுக்குன்னு ஒரு அளவு வேண்டாமாக்கா, போதம்மா. நீ வேற வீட்டு கதைலாம் பேச உனக்கு பிடிக்காது. அவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதைலாம் நமக்கு எதுக்கு? நம்ம வீட்டு கதையே அதுக்கு மேல நாரி போய் கிடக்குன்னுவ. ஆமா, அதுக்குன்னு இப்படியா? சரி, அதெல்லாம் கிடக்கட்டும். ஆமா, கொல்லிக்கட்டையும் கொல்லி வாய்ப்பு சாசம் எங்க? என்னது? ஓ சாரி, கொல்லிக்கட்டையும் எரிமலையும் எங்க? யாரு அது? என்னக்கா
சான்ஸ் கிடைக்கும், வெடிச்சு செதறி எல்லாரையும் காயப்படுத்தலாம், சண்டைக்கு இழுக்கலாம், வம்பு சண்டை பார்க்கலான்ட்டு யார் அலைஞ்சிட்டு கிடக்கிறது? நம்ம மாமியாரு. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ ஆவலா காத்திருந்து அப்படி சான்ஸ் கிடைக்கும்போது அப்பப்ப இல்லாததையும் பொல்லாததையும் ஒண்ணுக்கு ரெண்டா ஏட்டிக்கு போட்டியா போட்டு கொடுத்து குடும்பத்துல கலகத்தை ஒன்று பண்ணணும்னு ஆசைப்படுறது யாரு? வேற யாரு? நம்ம நாட்டு தான். அதான் கொல்லிக்கட்டை எரிமலையாட்டம் கொதிச்சு குழம்பி பொங்கி வலிறது நம்ம மாமியால. அதே பாவி அதுங்க காலில் விழுந்துற போதுட்டி. வேற வேணையே வேண்டாம் நமக்கு. அப்புறம் நமக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா நம்மள விட்டு ஓடி போயிடும் பாத்துக்க. அட நீ வேற, நீ வேணா அதுங்களுக்கு பயந்து சாகு, ஆனா நான் பயப்பட மாட்டேன் பாத்துக்க. ரொம்ப தாண்டி தைரியம் உனக்கு. இருந்தாலும் இம்புட்டு தைரியம் ஆகாது. அதுங்க ரெண்டா உள்ளதான் கிடக்குதுல. என்னது வீட்டுக்குள்ளதான் இருக்காள்வலா? ஆமா, இது தெரியாம தான் இம்புட்டு நேரமா பழக்க விட்டுட்டு கிடந்தியலோ. நானும் அதான் சொல்லல. சொன்னா அப்பமே மேடம் சிட்டா பறந்து ஓடி போயிருப்பேல. அக்கா நான் பயத்துக்காகலாம் கேட்கல, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் கேட்டேன். நிஜமாவே வா, உள்ள இருக்குதுங்க ரெண்டா? ஆமாட்டி. என்னால சத்தியமா நம்பவே முடியலக்கா. அக்கா அதுங்க ரெண்டும் இருந்தா அப்பப்ப தலையை சொரிஞ்சுக்கிடுங்களே, துளி கூட சத்தமே இல்லாம இப்படி பாட்டு சைலண்டா இருக்குதுல. வீடே ஏதோ அமைதியா இருந்த மாதிரி இருக்கக்கா, யாருமே இல்லாத மாதிரி. எக்கா இதுல ஏதோ விஷயம் இருக்குக்கா. என்னடி இம்பட்டு நேரமா நல்லா தானே பழக்க விட்டுட்டு கிடந்தேன், இப்ப திடீர்னு இப்படி வயிற்றுல புளிய கரைக்கிறேன். அவளுக்கு ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல யாராவது நிம்மதியா இருக்க முடியுமா? நாம இம்புட்டு நேரமா சிரிச்சு சிரிச்சு பழக்க விட்டுருக்கோம்ல. அவளுக்கு இருக்கிற இடம் தான் எப்பவுமே கூத்தும் கும்மாளமா ஆர்ப்பாட்டமா ஆரவாரமா இருக்கும். ஆனா இன்னைக்கு படு சைலண்டா இருக்குன்னா நிச்சயமா ஏதோ வில்லங்க இருக்குன்னு தான் அர்த்தம். இப்படி இருக்கக்கூடாதுக்கா, ஏதோ பிரச்சனை நம்மளை தேடி வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். நம்மள இல்ல என்னைய. அதே அதே நானும் என்னடா நாத்துவும் மாமியும் ஒன்னா கிடந்து கும்பி அடிப்பாளுவல, இன்னைக்கு அமைதியா இருக்காதவளன்னு ரொம்ப அதிசயமா இருக்கேன்னு ஆச்சரியப்பட்டேன்டி. கடைசியில ஏதோ கோளாறு போல இருக்கே. ஆகுனா உனக்கு வயசுல மூத்தபடி எனக்கு அம்புட்டு விவரமா அத்துபடின்னு சொல்லுவேன், அது இதுதானா? அப்பவுமே யோசிச்சிருக்க வேண்டாம். கண்டிப்பா உனக்கு ஏதோ குழி நோன்றாவன் தான் அர்த்தம். அட ஆமாக்கா, ஊர் வம்பு பேசின வாயும் அரிசி தின்ன வாயும் சும்மா இருந்ததா சரித்திரமே இல்ல. இதுவும் வெட்டி கதை வீண் கதை, இந்த வீட்டு கதையை அங்க சொல்லி அந்த வீட்டு கதையை இங்க சொல்லி அவங்களுக்குள்ள வம்பிட்டு சண்டையை இழுத்து விட்டுட்டு தேவையில்லாம அடுத்தவங்க கிட்ட வாயை கொடுத்து சீண்டி பார்த்து சண்டை இழுக்கிறதுல நம்ம மாமியாலையும் நாத்தனாரையும் அடிச்சுக்க இந்த உலகத்துல ஆளே இல்ல. அம்மாட்டி நீ சொன்ன பிறகுதான் உண்மையே எனக்கு உரைக்குது. இப்ப என்ன செய்ய? அக்கா நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதக்கா, எதுக்கும் கொஞ்சம் உஷாரா இரு. பாத்தியாக்கா நான் அப்பமே சொன்னேன்ல, தாய மகளை ஒன்னாதான் கிடக்கால் வைப்பாரு. ஆமாடி நீ சந்தேகப்பட்டது சரிதான் போல இருக்க. படு சைலண்டா இருக்காள்வனா ஏதோ சரி திட்டா தீட்டாள்வன்னு அர்த்தம். எங்க தள்ளு பாப்போம். எக்கா எக்கா நில்லுக்கா, எங்கக்கா ஓடுற? எக்கா எதுவும் பிரச்சனை எதுவும் பண்ணிடாதக்கா, முதல்ல அவளுக்கு என்ன பேசுறாங்க கேட்போம், அதுக்கு பிறகு முடிவு பண்ணிக்கிடுவோம். அட நீ வேற, வெளியே இருக்க சட்டத்துல அவளுக்கு என்ன பேசணும்னு சுத்தமா காதுலே விட மாட்டேங்க. அதான் கொஞ்சம் கிட்ட தள்ளி போனாலாவது அவளுக்கு என்ன பேசணும்னு காது நல்லா தெளிவா விழும்ல. அடைச்சி இம்புட்டுதானா? நானும் நீ ஓடுற வேகத்தை பார்த்ததும் எங்கன்னா சண்டைக்கு கிளம்பிட்டேன்னு பயந்துட்டேன் ஒரு செகண்ட்ல. சண்டைக்கு அது நான் நல்லா சொன்னப்போ அதானே உன் வாயால என்கிட்ட தானே. அவளுகளை கண்டாதான் கால் வழியே போகுது உனக்கு. அடியே உன்னை கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்காத. என் மாமங்காரன் வந்தான்னு வை, வத்தி வச்சுன்னு வை, அவ்வளவுதான் உன்னை கிழிச்சு நாரா தோரணமா கட்டி தொங்க விட்டுறாரு பாத்துக்க. வந்தாதானே முதல்ல. ஐயா நம்மளால முடியாதுப்பா, ஆளை விடுறா சாமி. எம்மா நீ நினைக்கிற மாதிரி என்னால ஒன்னும் செஞ்சு கிழிச்சுக்கிட முடியாது பாத்துக்க. ஏற்கனவே இங்க கையும் காலம் நோவுது, மனுஷி இருக்கிற இடத்த யாருக்கு கொடுக்கன்னு பாத்துட்டு இருக்க. இதுல என்னைய வந்து வேலை வாங்குற, இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யினா யாருக்கு செய்வாங்க? பாரு இந்த கொஞ்ச நாளும் சரி கெஞ்சினாலும் சரி நம்மளால முடியாது பாத்துக்க. இல்ல மிஞ்சினா கூட நான் வழிக்கு வரமாட்டேன். யாருடி இவன் யார்கிட்ட வந்து வேலையை வாங்குறப்ப? அம்மா நீ ஏன் இப்படி சொன்னா எப்படிமா? உன் தோழி மாதிரிலாம் அவளுக்கு மனசை என்னடி நினைச்சிட்டு இருக்காள்வ? அம்மா இல்ல தெரியாம தான் கேட்க. நீயும் அம்மாவை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? அதான் ஃபீல்ட விட்டு ஒதுக்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சுடி. பட் வேலையும் மைனிக்கார தான் செய்யறா. உட்காந்த இடத்துல சோறை போட்டு கொண்டு வந்து தர பறவை நான் எதுக்கு வேலையை பார்க்கணும்? அம்மா ப்ளீஸ்மா, நானே உன்னைய நம்பிதாம வந்தேன். விளையாடுறியா? நமக்கெல்லாம் உடம்பு வணங்கி வேலை செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டம் டி. அதானே கூறு கிட்ட குக்கரு விட்டா அவ காலடியில போய் படுத்துரும் போல இருக்கு. கொஞ்சம் தள்ளி பாக்கா, அவளுக்கு நிமிந்து பார்த்தாலும் அவளுக்கு கண்ணில் நீ பற்றுவேன். பிறகு உன் கதி அதோ கதிதான். இருட்டி கொஞ்சம் தொலைத்தலன்னு பேசாம இருக்கியா? கிழிஞ்சிது போ. எனக்கு காது நல்லா தானே கேக்குது. உனக்கு பதட்டத்துல சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். பயப்படாதக்கா, அப்பதான் நல்லா தெளிவா கேட்கும். நீ வேற வாயை முடிச்சு சத்தம் கட்டாம நிக்க மாட்டியா? இதை திருத்த முடியாது. இன்னும் ஒரு 2 எட்டு முன்னாடி எடுத்து வச்சேன்னு வையேன், நம்ம மாமியார் காலில் அப்படியே சாஸ்தாங்கமா விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கக்கா, உனக்கு புண்ணியம் தான் வந்து சேரும். உன்
உன் வாய் இருக்கு பத்தியா வாயி, இது மட்டும் உனக்கு இல்லைன்னு வையன், கண்டிப்பா உன்னை நாய் வந்து தூக்கிட்டு போயிடும்டி. எங்கன்னா பக்கத்துல ஒழுங்கா நிக்க முடியாடி. குசு குசு குசுன்னு காதுலயே மந்திரம் ஓதிட்டு இருந்தா இவளுங்க பேசுறது ஒண்ணும் காதுல விழ மாட்டேங்க. அதான் அப்பவே சொன்னோம்ல, பயத்துல பீரிய கிளப்புதுன்னு. அது சரியாத்தான் இருக்கு. அவளுக்கு என்னடி அப்பா ஒரு பேச்சு இப்ப ஒரு பேச்சு பேசாள்வ. இதான சொன்னேன், ஆளுக்கு ஒரு வேலையை பாத்துக்கிட்டோம், நீ எல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாள் வந்துட்டு. அதாவது இப்ப என்ன இப்படி வந்து கொண்டாட்டாள்வ, நீ அந்த வேலையை செய்ய நான் இந்த வேலையை செய்யறேன்னு சொல்றதை விட்டுவிட்டு எல்லா வேலையும் நானே செய்யறேன்ட்டு தலையாட்டிட்டு வந்துட்டியோ தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை கணக்கா. போ அடுக்கலை போய் கிண்டிப்பாரு, அப்ப தெரியும். வர்றதுன 1-2 பேர் வராள்வ, 10 பேருக்கு மேல வராள்வல. 50 பேருக்கா இங்க வடிச்சு கொட்டதுக்கு ஆள் யாரு இருக்கா? உன்னால முடியுமா இல்ல என்னால தான் முடியுமா? மைனி நினைச்சா முடியுமா? வெச்சாலா ஆப்பு. அரே வா, என்னடி இது அநியாயமா இருக்கு. அதான் அப்பவே சொன்னோம்ல, நீ கேட்டா தானே. நான் என்ன மாடா இல்ல மனுஷியாடி? மருமகளை ஏன்டி இப்படி கொடுமைப்படுறா? நாயோட கேவலமா விரட்டுறதோட இல்லாம மாடு மாதிரி உழைச்சி ஓடா தேஞ்சி போறேன் இந்த வீட்டுக்கு. அப்படி இருந்தா இவளுக்கு மனசு அடங்க மாட்டேங்குது பாரு. இன்னமும் இவளுக்கு தோழிமா இருக்கு, நம்ம கிட்டதான் வேலை வாங்கறதுக்கு நம்ம தலையில கெட்டாலே. இவளுக்குலாம் கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடி. மாமியார் தான் என்ன கொம்பா முளைச்சிருக்கு இதுக்கு. அந்த சிரிக்கி தான் சொல்றானா, இவன் வாயை முடிச்சு சத்தம் கட்டாம இருக்கா பாரு. அவளெல்லாம் செய்ய முடியாது, அவளாம் செய்ய மாட்டான்னு சொல்றதை விட்டுட்டு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு அவள் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கா பாரு. இதுங்கெல்லாம் என்ன மனுஷ ஜென்மமா தெரியலட்டி. சரி சரி, ஃபீல் பண்ணாத விடு. ஃபீல் பண்றதெல்லாம் ஆக போறது ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் சத்தியமா வேலை செய்யவே முடியாது. ஏற்கனவே எனக்கு உடம்பெல்லாம் நோவுது. நான் அப்பவே சொன்னோம்ல. சரிக்கா, நான் தான் இருக்கல, கவலை விடு. இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு பார்ப்போம். ஆமா, மச்சான் எப்ப வராரு? தெரியலையே, என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே.